நான் வியாதியை வெறுக்கிறேன். அறிக்கையிடுங்கள், விசுவாசியுங்கள். பாவத்தின் விளைவு சாபம், வறுமை, வியாதி, மரணம். இயேசு பாவத்தை போக்கும் பரிகாரியாக, இரட்சகராக வெளிப்பட்டார். அந்த இயேசு எனக்குள் வந்திருக்கிறார். எனவே நான் வியாதியை வெறுக்கிறேன். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் கட்டப்பட்ட மனிதர்களை விடுவிக்கும்படி இயேசு மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் உலகில் அவதரித்தார். அந்த இயேசு உயிர்த்தெழுந்த தேவனாய் எனக்குள் வந்து வாசம் பண்ணி எல்லா பயத்திலிருந்து என்னை விடுவிக்கிறார். எனவே நான் வியாதியை வெறுக்கிறேன். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபொழுது கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்து வியாதிகளை சுகமாக்கினார். வியாதிப்பட்ட மக்களை கண்டபொழுது மனதுருகினார். தேவ சாயலாய் உண்டாக்கிய மனிதனை அழிக்கும் வியாதியை நான் வெறுக்கிறேன். வியாதி பிசாசிடம் இருந்து வருகிறது. வியாதி குடும்ப சமாதானத்தை குலைக்கிறது, சரீர ஆரோக்கியத்தை கெடுக்கிறது. எனவே நான் வியாதியை வெறுக்கிறேன். யெகோவா ராஃபா சுகமளிக்கும் தேவன். இயேசு கிறிஸ்து பிணியாளிகளுக்கு வைத்தியர். பரிசுத்த ஆவியானவர் சுகமளிக்கும் ஆவியானவர். இந்த திரியேக தேவனின் பிள்ளையாகிய நான் சுகத்தை விரும்புகிறேன், வியாதியை வெறுக்கிறேன். கல்வாரி சிலுவையில் இயேசு காணக்கூடாத கொடூர மரணத்தை சந்தித்தார். உலகத்தின் பாவம், சாபம், மரணம் அவர் மேல் வந்தது. இயேசு அவ்வளவு கொடூர உபத்திரவத்தை அடைந்த பிறகு வியாதியின் கொடூரத்தை மக்கள் அனுபவிப்பது தேவ சித்தம் இல்லை. எனவே நான் வியாதியை வெறுக்கிறேன். இயேசு தம்மிடத்தில் வந்த யாவரையும் சுகமாக்கினார். மரித்தோரை எழுப்பினார். குருட்டு கண்களை திறந்தார். அவர் வியாதிகளை அப்படியே விடவில்லை, அதை சுகமாக்கினார். அதுவே அவர் சித்தம். ஆகையால் நான் வியாதியை வெறுக்கிறேன். இயேசு பூமியில் வாழ்ந்தபோது யாரையாவது சுகமாக்க செல்வார் அல்லது யாரையாவது சுகமாக்கி முடித்து திரும்புவார். இல்லையென்றால் யாரையாவது சுகமாக்கி கொண்டிருப்பார். சுகமளிக்கும் ஊழியம் அவரது பிரதான ஊழியம். ஆகவே நான் வியாதியை வெறுக்கிறேன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை அழைத்து ஜெபம் பண்ண கடவன். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆகையால் நான் வியாதியை வெறுக்கிறேன். இயேசு நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆகையால் நான் வியாதியை வெறுக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை என் இருதயத்தில் காத்துக்கொள்கிறேன். யோவான் 6:63. வேத வார்த்தைகள் என் தியானமாயிருக்கிறது. உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாய் என் எலும்புகளுக்கு பலனுமாயிருக்கிறது. நான் அவற்றை என் வாயினால் சொல்லும்போது என் முழு சரீரமும் சுகமடைகிறது. நீதிமொழிகள் 3:1-8 வரை. தெய்வீக சுகத்தை தேவன் தமது வார்த்தைகளின் வடிவில் வைத்திருக்கிறார். அதை நான் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் சொல்லி அறிக்கையிடும்போது எனக்கு சுகம் உண்டாகிறது. ரோமர் 10:10. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறார். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லும்போது சுகம் என் உடலில் வெளிப்படும். சங்கீதம் 107:20. நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பதே தேவனுடைய சித்தம். என் ஆத்துமா வாழ்வது போல் நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேன். 3 யோவான் 1:2. நான் நினைப்பதை விட, கற்பனை பண்ணி பார்ப்பதை விட, என்னுடைய கனவுகளை விட மேலான, நல்ல, பாதுகாப்பான, குறைவில்லாத வாழ்க்கை எனக்கு தேவன் தருகிறார். எபேசியர் 3:20. தேவன் என்னை தம்முடைய காருண்யத்தினால் அழைத்திருக்கிறார். அவரை அறிகிற அறிவினால் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான யாவையும் பெற்றிருக்கிறேன். பரிகாரியாகிய கர்த்தரை அறிவதினால் தெய்வீக சுகம், பூரண ஆரோக்கியம் எனக்குரியது. 2 பேதுரு 1:3.
நான் தேவ சாயலாகிய ஆவியின் சாயலில் படைக்கப்பட்டுள்ளேன். தேவனுடைய சுபாவம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பாவ சாயல் வியாதியின் சாயல் அல்ல. தேவ சாயல் பரிசுத்த சாயல். தேவ சாயல் ஆளுகிற சாயல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வியாதிகளை, பலவீனங்களை ஆண்டு கீழ்ப்படுத்துகிறேன். ஆதியாகமம் 1:26 முதல் 28 வரை. நான் புதிய சிருஷ்டியாயிருக்கிறேன். என் ஆவியில் நான் புத்தம் புதிய படைப்பாயிருக்கிறேன். என் ஆவி எப்படி இருக்கிறதோ அப்படியேதான் என் சரீரம், மனம், வாழ்க்கை இருக்க வேண்டும். அதுவே தேவ சித்தம். புதிய சிருஷ்டியில் பாவம் இல்லை, வியாதி இல்லை, பயம் இல்லை. பழையவைகள் ஒழிந்து போயின. பாவத்தின் வல்லமை உடைக்கப்பட்ட எனக்குள் வியாதிக்கும் சாபத்திற்கும் இனி இடம் இல்லை. நான் புதிய சிருஷ்டியாயிருக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:17. என்னுடைய சரீரம் எனக்கு சொந்தமானது இல்லை. இயேசு தன்னுடைய இரத்தத்தை கிரயமாக செலுத்தி என் சரீரத்தை வாங்கிக் கொண்டார். என்னுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் வாழும் ஆலயமாயிருக்கிறது. தேவனுடைய ஆலயமாகிய என் சரீரத்தில் சுகமும் ஆரோக்கியமும் வெளிப்படுவதாக. 1 கொரிந்தியர் 6:18-19. மெய்யாகவே அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டு என் துக்கங்களை சுமந்தார். இயேசு தம்முடைய சரீரத்தில் வியாதிகளையும் நோய்களையும் பாடுகளையும் வலி மற்றும் வேதனைகளையும் சுமந்துவிட்டார். ஆகவே மெய்யாகவே நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன். எல்லா வலிகள், வியாதிகள் என் சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக. ஏசாயா 53:4. ஏசாயா 53:3. சிலுவையில் தொங்கிய இயேசுவின் முகம் காணக்கூடாத ரூபமாயிருந்தது. அவர் அந்த கேடு அடைந்திருந்தார். ஆகையால் எந்த கேடுகளும் என்னை தாக்க வேண்டியது இல்லை. எனக்கு ஒரு கேடும் வராது. நோய் கிருமிகளால் கேடாக்கப்பட்ட சரீர உறுப்புகள் அழகாவதாக என கட்டளையிடுகிறேன். ஏசாயா 53:3. என்னுடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் தழும்புகளால் நான் சுகமானேன். ஏசாயா 53:5. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம் வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பாமல், அது அவர் விரும்புகிறதை செய்து அவர் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதை அவருடைய வார்த்தை நிறைவேற்றுகிறது. பலவீனங்கள், வியாதிகள் நீங்கி நான் ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ்வது அவருடைய சித்தமாயிருக்கிறது. அவருடைய வார்த்தைகளை நான் அறிக்கையிடுகிற போது அவர் சித்தம் என்னில் நிறைவேறுகிறது. ஏசாயா 55:11. என் இருதயத்தில் சந்தேகப்படாமல் மலைபோல் பயமுறுத்தும் வியாதிகள், கட்டிகள், தேவையற்ற வளர்ச்சியை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று கட்டளையிடுகிறேன். விசுவாசமுள்ளவனாய் நான் சொல்லுகிறபடியே அது ஆகும். மார்க் 11:23. எபேசியர் 4:24 படி கிறிஸ்து இயேசுவின் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டுள்ள புதிய மனிதனை தரித்திருக்கிறேன். என் உள்ளான மனிதன் கிறிஸ்துவின் சாயலாகவே இருக்கிறான். எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை கொடுக்கப்பட்டுள்ளது. யோவான் 14:27 படி இயேசு எனக்கு தன்னுடைய சமாதானத்தை தந்திருக்கிறார். சமாதானம் என்றால் சுகமான நல்வாழ்க்கை, குறைவற்ற நிறைவான வாழ்க்கை, வருத்தமற்ற சமாதானமான வாழ்க்கை எனக்குரியது. அறிகுறிகளையோ மருத்துவர் அறிக்கைகளையோ கண்டு என் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. பிலிப்பியர் 4:13-19 படி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிறார். ஆரோக்கிய குறைவு, சமாதான குறைவு எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறார். இயேசு எனக்குள் இருக்கிறார். எல்லா நிறைவுகளும் எனக்குள் இருக்கிறது. நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறேன். என்னுடைய சரீரத்தின் அறிகுறிகளைக் கண்டு அச்சப்படாமல்
நான் முற்றிலும் ஆரோக்கியமாக இருப்பதை விசுவாச கண்களால் பார்க்கிறேன். நான் என் விசுவாச கண்களால் காண்பதை தான் அனுபவிப்பேன். என் மாம்ச கண்களால் பார்க்க முடியாத சுகத்தை, செழிப்பை விசுவாசிக்கிறேன். அது இப்பொழுது இருக்கிற வியாதியின் அறிகுறியிலிருந்து, சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவித்து தெய்வீக சுகத்தை என் அனுதின அனுபவமாக்குகிறது. 2 கொரிந்தியர் 4:13, 17, 18. கர்த்தருடைய வார்த்தை நான் சுகமானேன் என்று சொல்லுகிறது. இந்த தேவனுடைய வார்த்தையினாலே தர்க்கங்களால், பயம் நிறைந்த கற்பனை எண்ணங்களால் மனதில் கட்டப்பட்ட அரண்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் கீழே தள்ளுகிறேன். 2 கொரிந்தியர் 10:3, 4. தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அப்பா, பிதாவே என்று கூப்பிடும் பிள்ளையின் ஆவியை தந்திருக்கிறார். சரீர சுகத்தையோ மன சமாதானத்தையோ நான் கெஞ்சி கேட்க தேவையில்லை. அது பிள்ளையாகிய எனது பிறப்புரிமை. கர்த்தர் என் பரிகாரி. ரோமர் 8:15, 2 தீமோத்தேயு 1:7. இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பிய அதே ஆவியானவரின் பலன் எனக்குள் இருக்கிறது. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எனக்குள் வாழ்கிறார். அதே ஆவியானவர் சாவுக்கேதுவான என் சரீரத்தை, வியாதியினால் பலவீனமான உறுப்புகளை மற்றும் அணுக்களை உயிர்ப்பித்து புதிதாக்குகிறார். எபேசியர் 1:17 முதல் 21 வரை. ரோமர் 8:11. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் எனும் பிரமாணங்களிலிருந்து விடுதலை செய்துள்ளது. வியாதிக்கும் மரணத்திற்கும் வேர் பாவம். தேவன் பாவம் அறியாத இயேசுவை பாவமாக்கினார். கிறிஸ்து எனக்காக பாவமானார். மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். ஆகவே பாவம், மரணம் எனும் பிரமாணத்திலிருந்து நான் விடுதலையை உரிமை பாராட்டுகிறேன். ரோமர் 8:3, 2 கொரிந்தியர் 5:21. இயேசுவின் உயிர்த்தெழுந்த சரீரத்தில் நோய்க்கோ வியாதிக்கோ இடமில்லை. அந்த இயேசு எனக்குள் வாழ்கிறார். அவர் இருக்கிற பிரகாரமாகவே நான் இவ்வுலகில் இருக்கிறேன். அவர் வியாதிகளை குணமாக்குகிறவர். நானும் வியாதிகளை மேற்கொண்டு வாழ்வேன். 1 யோவான் 4:17. நான் தேவனுடைய நீதியாயிருக்கிறேன். கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெற்றிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனை அடைந்திருக்கிறேன். அந்த ஜீவன் வியாதியில்லாத ஜீவன். தேவனுடைய நீதியால் எல்லா வியாதிகளையும் மேற்கொண்டு ஆளுகை செய்து வாழ்வேன். ரோமர் 5:17. சங்கீதம் 103 படி அவர் என் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்திருக்கிறார். என் நோய்களையெல்லாம் சுகமாக்கிவிட்டார். 1 பேதுரு 2:24 படி அவர்தாமே என்னுடைய பாவங்களை தம்முடைய சரீரத்தில் சுமந்து கொண்டார். கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் சுகமானேன். பாவத்தை சுமந்த இயேசுவின் சரீரம் வியாதியையும் சுமந்தது. எனவே எந்த நோய்களையும் என் சரீரத்தில் சுமக்க மாட்டேன். சுகமாவதாக என்று கட்டளையிடுகிறேன். உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். உலகத்தில் உள்ள பயம், குழப்பம், மரணம், வியாதிகள் எல்லாவற்றையும் விட அவைகளை ஜெயித்த இயேசு மிகவும் பெரியவர். 1 யோவான் 4:4. கலாத்தியர் 3:13 படி இயேசு எனக்காக சாபமானார். நான் நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். இனி சாபமிராது. ஆகையால் வியாதியே, நோயே, என் சரீரத்தை விட்டு வெளியேறு. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே என் பலன். மகிழ்ச்சியே நோய் நீக்கும் மருந்தாய் கிரியை செய்கிறது. நெகேமியா 8:10. நீதியின் சூரியனாகிய இயேசு எனக்குள் வாழ்கிறார். அவருடைய சுகம் செட்டையைப் போல் என்னை மூடுகிறது. எந்த கிருமிகளும் பிசாசின் தாக்குதல்களும் என்னை சேதப்படுத்த முடியாது. சத்துருக்கள் என் கால்களுக்கு கீழே சாம்பலாயிருக்கிறார்கள். மல்கியா 4:2. நான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன். சர்வ வல்லவருடைய இரகசிய இடத்தில் நான் பாதுகாப்பாய் இருக்கிறேன். இந்த உலகத்தை பாதிக்கும் எதுவும் என்னை பாதிக்காது.
வாதை என் கூடாரத்தை அணுகாது. தீங்கு எனக்கு நேரிடாது. தேவன் என்னை சத்துருவின் வியாதியின் கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிறார். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் நோய் பரப்பும் எல்லா கிருமிகளுக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் என்னை தப்புவிக்கிறார். தேவன் தமது தூதர்களை என்னை சுற்றிலும் கட்டளையிட்டிருக்கிறார். அவர்கள் என்னை கைகளில் ஏந்திக் கொள்வார்கள். வியாதியை பரப்பும் அசுத்த ஆவிகளை விரட்டி என்னை காக்கிறார்கள். சங்கீதம் 91 1-16 வரை. என் ஆத்துமா வாழ்கிறது போல் நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேன். என் சிந்தை உணர்ச்சிகளில் எண்ணங்களில் இயேசுவின் அன்பு, இயேசுவின் சமாதானம், இயேசுவின் மகிழ்ச்சி ஆளுகை செய்ய இடம் தருகிறேன். என் ஆத்துமா வாழ்கிறது போல் நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேன். என் சிந்தை உணர்ச்சிகளில் எண்ணங்களில் இயேசுவின் அன்பு, இயேசுவின் சமாதானம், இயேசுவின் மகிழ்ச்சி ஆளுகை செய்ய இடம் தருகிறேன். எல்லோரையும் மன்னிக்கிறேன். கசப்புகள், காயங்கள், புறக்கணிப்புகள், ஏமாற்றங்களை தேவன் சுகப்படுத்த என்னுடைய உணர்ச்சிகளை இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்குள் தருகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவராலே நான் பரிபூரண விடுதலையை கட்டவிழ்க்கிறேன். 3 யோவான் 2. அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. நான் கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு தேவ குடும்பத்தில் பிள்ளையாயிருக்கிறேன். கிறிஸ்துவின் கோத்திரத்தில் அங்கமான எனக்கு என் குடும்பத்திற்குள் பலவீனன் இல்லை. சங்கீதம் 105:37. மத்தேயு 8:17 படி இயேசுதாமே என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை சுமந்தார். ஏசாயா 8:18 படி சீயோனில் வாசமாயிருக்கிற என் பரிகாரியாகிய கர்த்தராலே நானும் என் குடும்பமும் அற்புதமாயும் அடையாளங்களுமாயிருக்கிறோம். யாத்ராகமம் 12:13 படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்மேல் அடையாளமாயிருக்கிறது. பாவமில்லா தேவ ஆட்டுக்குட்டி எனக்காக இரத்தம் சிந்தினார். இயேசுவின் இரத்தம் எல்லா வாதைகளையும் என்னை விட்டு அகற்றுகிறது. வாதை என்னை அணுகாமல் காக்கிறது. என்னாகமம் 21:8-9 படி மோசேயால் வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல் இயேசு கல்வாரி சிலுவையில் உயர்த்தப்பட்டார். வெண்கல சர்ப்பத்தை பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். நோய்களையும் வியாதிகளையும் சுமந்த சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை காண்கிறேன். எல்லா நோய் அறிகுறிகள், வலிகள், வேதனையிலிருந்து விடுதலை அடைகிறேன். யாத்ராகமம் 15:23-26 வரை. மாறாவின் கசப்பை மாற்றி மதுரமாக்கின கர்த்தர் என் பரிகாரி. அவர் என் வைத்தியராயிருக்கிறார். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என வாக்கு பண்ணியுள்ளார். இதுவரை வந்த வியாதிகளை நீக்கி என்னை சுகமாக்குகிறார். தண்ணீரில் போட்ட மரம் கசப்பை மாற்றியது போல் தன்னை சிலுவை மரத்தில் மரிக்க ஒப்புக் கொடுத்த இயேசுவினால் வியாதிகளால், நோய்களால் வந்த கசப்பான வாழ்க்கை மாறி சுகமும் விடுதலையும் நிறைந்த இனிப்பான வாழ்க்கை எனக்கு உண்டாகிறது. மார்க் 7:27 படி சுகமும் விடுதலையும் பிள்ளைகளின் அப்பம். நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிரியமான பிள்ளை. தேவனுடைய சுகத்தாலும் விடுதலையாலும் அவர் என்னை திருப்திப்படுத்துகிறார். இயேசுவே ஜீவ அப்பம். நான் அவரை தியானித்து அன்பு கூர்ந்து அனுதினமும் அவரை புசிக்கிறேன். நோயற்ற வாழ்வு வாழ்வேன். சங்கீதம் 118:17 படி நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை உலகத்திற்கு சொல்லுவேன். மரண பயத்தை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். லூக்கா 10:19 படி இயேசு சத்துருவின் சகல வல்லமைகள் மேலும் எனக்கு அதிகாரம் கொடுத்துள்ளார். சத்துருவினால் வருகிற சகல வியாதிகளையும் நோய்களையும் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினால் நான் விரட்டுகிறேன். சுகத்தை, நீண்ட ஆயுளை கட்டளையிடுகிறேன்.